சாந்தி. நான் ஆத்மா. சிவ தந்தையே, ஆத்ம தந்தையே, இங்கு வாருங்கள். தங்களின் ஞானம் கேட்பதற்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. விட்டோம். எங்களது மூணாவது கண் திறக்க வேண்டும். தங்களை பார்க்க வேண்டும். வரம் பெற வேண்டும். நன்றி தந்தையே, நன்றி. அம்மா எல்லாரும் பாருங்க, இவங்க பேர் ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ நாராயணர், அதாவது தேவி தேவதைகள். 5000 வருஷத்துக்கு முன்னால டெல்லி யமுனை நதிக்கரையில இவங்க வாழ்ந்தாங்க. ஒரு மனித ஆத்மாவுல இப்போ கலியுகத்துல அந்த 16 குணம் இல்ல. சிவனை தியானிச்சு நீங்க எல்லாரும் அந்த 16 அடைய போறீங்க. அடுத்த பிறவியில ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி போல ஆக போறீங்க. ஆண்கள் நாராயணன் போல ஆக போறீங்க. இறைவன் சொல்றாங்க, மனிதனும் தெய்வமாகலாம்னு ஒரு தத்துவம் இருக்கு. 33 கோடி பேர் அப்படி ஆகலாம் சொல்லுவாங்க. 33 கோடி தேவர்களே போற்றின்னு சொல்லுவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சொல்லுவாங்க. இறைவன்னா ஒருத்தர் தான், அது வந்து சிவன். ஜோதியா இருப்பாரு, ஜோதி லிங்கமா கும்பிடுறோம். அந்த சிவன் வயிற்றுல வந்து பிறக்க மாட்டாரு. அதனாலதான் சதா சிவம், எப்பவுமே லிங்கமா தான் இருப்பாரு. ஆனா தேவர்களுக்கு உடல் உண்டு, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, ராஜ்யம் உண்டு. இந்த பூமியில 2 யுகம் தேவர்கள் ஆட்சி நடக்கும். அதே தேவர்கள் மனிதனா மாறிடுவாங்க. நீங்க எல்லாம் இப்ப மனிதனா இருக்கிறீங்க. ஆனா சத்தியுகத்துல தேவர்களாக வாழ்ந்த அந்த 33 கோடி பேர் வேற யாரோ கிடையாது. நீங்க எல்லாருமே தேவர்கள்னு கடவுள் சொல்றார். மீண்டும் அந்த தெய்வ ஒளியை நீங்க பெறணும். அதை கேட்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆக நீங்க எல்லாரும் இந்த மாதிரி அடுத்த பிறவியில ஆக போறீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 16 குணத்தை அடையணும். மனுஷன் இறைவனை நினைச்சாதான் அந்த 16 குணம் வரும். மனுஷனை நினைச்சா கோபதாபம் தான் வருது, டென்ஷன் தான் வருது. அதனால நீங்க சிவனை சிந்தனையில நிரப்பணும். அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா ஆத்மா பத்திய ஞானத்தை கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் ஒரு ஆத்மா. ஆத்மா வந்து ஒரு சின்ன ஒளி புள்ளியா இருக்கும். இந்த 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ளதள்ளி ஆத்மா இருக்கு. ஆத்மா அங்க இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது இப்படி பண்றோம். தலைவிதின்னு சொல்றோம். பாருங்க, எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மா மனுஷனா இருக்கிறோம். இந்த உடல்ல இருந்து இந்த ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு ஆத்மா போனா 13 நாள் கழிச்சு 4 மாச கர்ப்பிணி யாருன்னு பாக்கும். அந்த வயிற்றுல போய் உட்கார்ந்துரும். அப்புறம் ஒரு ஆத்மாவில காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி தரும். சம்ஸ்காரம்ங்கிறது நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இந்த சிடி மாதிரி பதியும். இந்த சித்திரகுப்தன் ஐனார் ஒரு தடவை சொல்லுவாங்க, யம தர்மன்ட்ட கணக்கு எழுதுவாருமாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, சித்திரம்னா உடல், குப்தம்னா ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். பார்த்தது கேட்டது பாவம் புண்ணியம் எல்லாம் பதிவாயிரும். உதாரணத்துக்கு இப்ப இந்த முகம் உங்க மனசுல பதிவாயிரும். திருப்பி எங்கேயாவது பார்த்தா இந்த பிரதர் அன்னைக்கு பார்த்தேன்னு தோணும். இன்றைய நாள் விட்டுருங்க, 1ஆம் கிளாஸ் எங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் உள்ள இருக்கு. அது போலவே நம்ம பாவ புண்ணியம் உள்ள பதிவாகும். அது நம்ம கூட வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க. நம்ம உடம்பு ஒரு கார் மாதிரி, ஆத்மாதான் டிரைவர். கிராமத்துல சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா ஏதோ வண்டி ஓடுது. இது வண்டி தானம் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி ஓடிட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆகும். அதே போல இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்க சொல்லுவாங்க. இந்த
ஞான கண், நெற்றிக்கண். போன சித்தப்பாடா இந்த கண்ணு குடுன்னு. திறந்தா கடவுள் காட்சி கிடைக்கும். ஒரு ஜோதி தெரியும், ஏதோ இந்த மாதிரி ஒரு ஒளி தெரியும். இவரோட பேர் சிவா. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, பரம்னா மேல, மேல இருக்கிற அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா இருக்காங்க. உடலுக்கு ஒரு அப்பா, அந்த உயிரான ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வேற வேற, ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்த்து ஒரு அப்பா. இதத்தான் எழுதுனாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும். நாங்க இதை வச்சு பிடிச்சிட்டே இருங்கண்ணா. இனிமே நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருந்தா அடுத்து மகிழ்ச்சியான உலகம் வந்துரும். மகிழ்ச்சியா இருந்தாலே புண்ணியமா. ஏன்னா ஆத்மாவில இருந்து அந்த மகிழ்ச்சி அலை போனா இந்த உலகத்துக்கு நீங்க நல்லது செய்ய வருத்தமே படக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கடவுள்கிட்ட அப்பாட்ட சொல்லிருங்க, எப்பா இவங்க கொஞ்சம் முறைச்சி பாக்காங்க, என்ன இப்படி திட்டுறாங்கன்னா அப்பாட்ட அர்ப்பணம் பண்ணிடணும். என்ன சொல்லணும், அப்பா அவங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும்னு சொல்லிடணும். சரியா? உடனே கம்பம் தூக்குறது, வாயாடி ஆகிறதுலாம் ஆகக்கூடாது. எல்லாரையும் வாழ்த்த வாழ்த்த நம்ம நல்லா இருப்போம். சபிக்க சபிக்க நமக்கு வாழ்க்கை நஷ்டம் ஆயிடும். யாரையும் நம்ம சபிக்க கூடாது, திட்டக்கூடாது. அவங்கள திருத்தி கொடுங்கப்பா சொல்லணும். என்ன தம்பி, விடியவா விபூதி கொடுக்குறீங்களோ? தேங்க்யூ. நீங்க இருப்பீங்களா இல்லை இவங்க கிட்ட கொடுத்துருங்க. யாரும் எடுத்தாங்களா சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியாப்பா, அதை கொடு. யாரும் எடுத்துட்டு இருக்கீங்க நான் சாப்பாடு நல்ல இருக்காமா? சரியா? இப்போ ஒரு பிறவி முடிஞ்சா உடலை போட்டுட்டு ஆத்மா இந்த சூட்சும லோகம் போகும். 13வது நாள் வந்துரும். அப்ப இந்த ஆத்மா ஒரு பிறவி முடிஞ்சா 13 நாள் இந்த ஆவியா சுத்தும். அப்புறம் கர்ப்பத்துல வந்துரும். இப்படியே பண்ணமா ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க இருக்கிற எல்லாரும் மேல போவோம். அங்கேயும் போய் பெர்மனண்டா இருக்க மாட்டோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்தா அங்க போக தோணும், அங்க இருந்தா இங்க வர தோணும். என்னைக்கு போறோம், என்னைக்கு வர போறோம், எத்தனை பிறவி எடுப்போங்கிற ரகசியம் இந்த படத்துல இருக்கு. எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. சிருஷ்டி சக்கரம்னு போட்டிருக்கு. வேர்ல்டு டிராமா வீல், உலக நாடக சக்கரம். இது வந்து ஒரு கால கடிகாரம். இந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி எடுக்கும். இப்போ நீங்க எல்லாரும் 84வது உடம்புல இருக்கிறீங்க. அடுத்து வந்து 85 கிடையாதாம். 1. இந்த கடிகாரத்துல 1ல இருந்து 12 வரும், திருப்பி 1 வரும். அதே போல 1வது பிறவி நீங்க எல்லாரும் டெல்லி யமுனை நதிக்கரையில பிறப்பிய. 84வது பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அங்க பிறந்திருக்கீங்க. இது வந்து மீண்டும் மீண்டும் நடக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. அதே கால சக்கரம் சுத்தும். இந்த படத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இது புதுசு கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு என்ன கிழமைமா? இதே புதன்கிழமை, இதே குரு பூஜைக்கு அடுத்த 5000 வருஷம் கழிச்சு வந்து உட்காருவீங்க. 5000 வருஷம் கழிச்சு முன்னாலே இந்த நிகழ்ச்சி நடந்தது, இன்னைக்கு நடக்குது. திருப்பி அடுத்த ரவுண்ட்ல இப்படி வந்துருவீங்க. அன்னைக்கு அடுத்த 5000 வருஷம் கழிச்சு வரும்போதும் இதே சட்டை தான் போட்டிருப்பீங்க, இதே முகம், அதே 2 குழந்தைய வச்சிருப்பீங்க. சரியா? உங்க முகம் மாறாது, பேர் மாறாது, வீடு மாறாது. சரியா சார்? அப்படியே அச்சசல் அப்படியே வருவீங்க. எப்படி சார் நம்புறதுன்னு நீங்க கேட்டா 4 உதாரணம். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவிலையும் நாம வாழ்ற அந்த 84 பிறவி ரெக்கார்டு இருக்கு. இந்த மெமரி கார்டு மாதிரி இருக்கு. உங்க பழைய பிறவியை நீங்க எப்ப பார்க்கலாம்னா, நல்லா தூங்கி கண் முழிச்சீங்கன்னா 2 அனுபவம் ஆகும். சில கனவு
ஓகே, இது அப்படியே படிங்கம்மா. அம்மா எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 3 நிமிஷம் சொல்லுங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் போல பிரகாசமாக இருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் சிவ தந்தையின் முன்னால் இருக்கின்றேன். இனிமையான அப்பா, நீங்கள் வந்து எங்கள் ஆத்ம தீபத்தை ஏற்றி உள்ளீர்கள். உங்கள் அருளால், உங்கள் ஒளியால் எங்கள் ஆத்மாவும் உடலும் தூய்மை ஆகிவிட்டது. எங்கள் அனைத்து பாவங்களும் நீங்கிவிட்டது. நாங்கள் பரிசுத்தமாகிவிட்டோம். இனிமேல் உங்கள் நினைவில் இருப்போம். நீங்கள் எங்கள் புருவ மத்தியில் அமர்ந்து இந்த உடலை நடத்த வேண்டும். எங்களை புண்ணிய ஆத்மா ஆக்குங்கள். தேவ ஆத்மா ஆக்குங்கள். உங்களது வலது கரமாக்குங்கள். நன்றி அப்பா, நன்றி. இன்று ஐயா ஆறுமுகசாமி அவர்களை அன்போடு நினைக்கின்றோம். செயற்கரிய செயலான இந்த கோவிலை கட்டி இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்த அந்த மகான் ஆத்மாவிற்கு நன்றி சொல்கின்றோம். எங்கள் அன்பை கொடுக்கின்றோம். அந்த ஆத்மா இறைவன் துணையோடு இருக்க வேண்டும். சுகம் சாந்தி அடைய வேண்டும். சத்கதி அடைய வேண்டும். அவரது பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள், முழு குடும்ப உறுப்பினர்கள் சௌபாகியங்களுடன் வாழ வேண்டும். மனதார வாழ்த்துகின்றோம். சுப சங்கல்பம் செய்கின்றோம். நன்றி தந்தையே, நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.